இங்கே ஒரு சின்ன பொண்ணு அவங்க வாழ்கிற இடத்துல மழையும் இல்லை தண்ணியும் இல்லைன்னு ரொம்பவே சாமியை பார்த்து வேண்டிட்டு இருக்கா. அப்போ அந்த குரங்கு மனுஷன் வந்து அந்த சின்ன பொண்ணோட வேண்டுதலை நிறைவேற்றுறாரு. கூடவே இவரோட ஞாபகம் இருக்கணும்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு போறாரு. அப்புறம் ஒரு நாள் இவர் வானத்தில் சண்டை போடுறப்ப திடீர்னு இந்த பொண்ணை பார்க்குறாரு. இந்த பொண்ணு இவரை பார்த்தோன்னே யாருன்னு கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அந்த குரங்கு பையன் மறந்தே போயிடறான். இதான் சாக்குன்னு அந்த பொண்ணு அந்த குரங்கோட தடியை எடுத்து வச்சுக்கிட்டு கத்த விடுறா. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வீசின குரங்க இந்த பொண்ணுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனால் நம்ம குரங்கு கண்ணுக்கு இது ஒரு சின்ன பொண்ணா மட்டும்தான் தெரியும். நம்ம குரங்கு வில்லங்கோட சண்டை போட்டதால இவர்கிட்ட ஒரு சக்தியுமே இருக்காது. இவரோட சக்தி எல்லாம் இவருக்கு மீண்டும் வரணும்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட இவரா போய் இவரோட சக்தியை எடுத்துக்கிட்டாதான் உண்டு. ஆனா அந்த மரத்துக்கிட்ட எப்பயுமே நம்ம வில்லன் காவலுக்கு இருப்பான். அப்புறம் இந்த பொண்ணு அந்த குரங்குக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இவர்கிட்ட இவரோட சக்தியே இல்லாம வில்லன் நம்புற மாதிரி இவருக்கு ஒரு தங்க கவசத்தை போட்டு விட்டுருவா. அப்புறம் நம்ம வில்லனை எப்படியோ திசை திருப்பி ஏமாத்திடுவாங்க. இந்த குரங்கோட முழு சக்தியுமே இதுக்கே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த சின்ன பொண்ணு எடுத்து வச்சு இந்த குரங்கோட தடியையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு நம்ம குரங்குக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தாமா இந்த பொண்ணுகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்துட்டு போயிடுவான்.